ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடித்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அந்த அதிகாரத்தில் 10வது வசனம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவன் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப தேவன் அவர்களுக்கென்று பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், அதுல போய் நீங்க சுகமா தங்கலாம்னு சொல்லி அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி அந்த தேசத்தை குறித்து மோசேயின் மூலமா சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி 12 கோத்திரத்துக்கும் 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க போய் அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வர்றாங்க. 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வர்றார்கள். கானான் தேசத்தை பார்த்து அதில் இருக்க கனியெல்லாம் எடுத்துட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். உண்மையிலே அந்த நாங்கள் போய் வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனிகள் அவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் அப்படின்னு 10 பேர் துர்ச்செய்தி அறிவித்தார்கள். 30 லட்சம் மக்களும் வனாந்தரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கூடாரத்துலேயும் ஓன்னு வீட்டில் இருக்க எல்லாரும் அழுகிறாங்க. என்னன்னு கேட்டால் அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்காங்க, ராட்சத சந்ததி இருக்குது. அவங்க பார்வையில் வெட்டுக்கிளியை போல இருந்தோம், எங்களுடைய பார்வையிலையும் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். நம்மால் அந்த பட்டணத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது, அவர்களை ஜெயிக்க முடியாது என்று 10 பேர் சொன்னதை கேட்டு 30 லட்சம் மக்களும் அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அழுகிறார்கள். ஆனால் 2 பேர் யோசுவா காலேப் அவர்களுக்கு தைரியப்படுத்துகிறாருங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போய்விட்டது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், எளிதிலே அதை சுதந்திரித்து கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ பாருங்க, இது ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறப்ப, ஆண்டவர் நிறைவின் தேவன், பெருக்கத்தின் தேவன். எகிப்தில் அவங்க இருக்கிறப்ப யோசேப்பு உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே நன்றாக இருந்தது, எந்த குறையுமே இல்லை. அப்பொழுது இருந்த பார்வோன் சொன்னா, உங்க குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிட்டு வா, உங்க தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசத்தின் கொழுமையை அவங்க சாப்பிடும்படியா செழிப்பான இடத்துல கோசேன் தேசத்துல வையின்னு சொல்லி அப்படிதான் வச்சிருந்தாரு. கர்த்தர் ஒரு குறையுமின்றி அவங்களை